இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச பொண்ணு சடலத்தோடைய செஸ்ட்ல இருந்த ஒரே ஒரு டாட்டூ வச்சு இந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பல டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த கேஸை ரொம்பவே ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா இங்க பால்கர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. எப்பயுமே அந்த இடம் கூட்டமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பீச், ரெசார்ட், பார்க் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்பாட்ஸ் இருக்கு. அதனால மட்டும் கிடையாது, காலையில ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கரௌடா இருக்கும். இப்படிதான் February 3, 2022 வழக்கம் போல ஒரு காலை வேலை மும்பையில இருந்து அகமதாபாத் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஹைவே இருக்கு. இந்த ஹைவே ஓரத்துல பல பேர் வந்துட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு வழக்கம் போல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கும்பலா இருந்திருக்கு, பயங்கர பரபரப்பா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா சுத்தி வந்துட்டு பஸ், காரு, வண்டி, அதுவும் போக நடந்து போறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிஸியா இருக்காங்க. இதுல ஒரு நபர் வந்துட்டு மொபைலை காதுல வச்சு பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு. இப்படி ஹைவேக்கு ஓரத்துல நடந்துட்டு இருந்த அவரு போனை காதுல வச்சு பேசிட்டு இருந்தப்ப அவருக்கு ஏதோ ஒரு மோசமான வாடை வந்திருக்கு. அவரும் கேஷுவலா பேசிக்கிட்டே இந்த வாடை வந்துட்டு எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அங்க இருக்கக்கூடிய டிச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு தெரியுது. இவரு பேசிக்கிட்டே என்னமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. முதல்ல இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனாச்சும் நாய், மாடு இந்த மாதிரி எது செத்து கிடக்குதோ அதோடைய வாடை தான் இவ்வளவு ஹெவியா அடிக்குதோ அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இப்படி இவரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல உள்ளார சடலம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. இவர் நல்லா ஊத்து பாக்குறாரு, அது ஒரு சடலம் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா ரொம்ப மோசமா அந்த இடத்துல ஒரு நபர் படுத்திருக்க மாதிரி இல்லாம பயங்கரமா அழுகி போய் கிடந்திருக்கு. இந்த அதிர்ச்சியில போன் பேசிக்கிட்டு இருந்தவரு நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிட்டு உடனடியா 112 ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிருக்காரு. இங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த கால் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கனெக்ட் பண்றாங்க. அப்ப இந்த நபர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட, சார் மும்பைல இருந்து அகமதாபாத் போற வழியில அதுவும் பால்கர் இருக்கக்கூடிய அந்த ஹைவே ஓரத்துல ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கால் வந்து அடுத்த 10 நிமிஷத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்க அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ண அந்த சமயத்துல அந்த இடத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடா இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் யாரும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருத்துமே கிளம்ப சொல்றாங்க. இவங்களுக்கு கால் பண்ண அந்த இன்ஃபார்மரை மட்டும் இருக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த இன்ஃபார்மர் கிட்ட நீங்க எப்போ பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில் நான் இந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன், இந்த விஷயத்த நான் பார்த்த அடுத்த செகண்டே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதுக்கு அப்புறம் சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கிடக்கக்கூடிய அந்த சடலத்தை வந்துட்டு வெளியில எடுக்கிறாங்க. அங்க இருந்தவங்கனால அந்த இடத்துல நிக்க கூட முடியல, அந்த லெவலுக்கு மோசமா வாடை அடிச்சிருக்கு. சுத்தி இருந்த சில பேர் வந்துட்டு வாந்தி எடுத்தாங்க. அந்த சடலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அழுகி போன நிலைமையில கிடைச்சிருக்கு. இந்த சடலத்தை பாக்குறப்ப இது ஒரு பொண்ணு அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. உடம்பே கம்ப்ளீட்டா அழுகி போயிருந்தது. அதுல முகமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சதைஞ்சு போயிருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே பல கோணங்கள்ல யோசிக்கிறாங்க. இது தற்கொலையா இருக்குமா, இல்ல யாராச்சும் கொலை பண்ணிட்டு இங்க தூக்கி போட்டிருக்காங்களா, இல்லனா இந்த இடத்துல எதனாச்சும் ஒரு விபத்தா இருந்து எதனாச்சும் ஒரு வண்டி இடிச்சு இவங்க போயிட்டு அந்த புதர்ல விழுந்திருப்பாங்களோ, அதுக்கப்புறம் இறந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலுமே யோசிச்சு பாக்குறாங்க. பக்கமா எதனாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு வாரத்துல அந்த ஹைவேல கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான விபத்துமே நடக்கல அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சடலத்தை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இந்த சடலத்துக்கு பிரேத பரிசோதனை பண்றாங்க. இவங்களுடைய பிரேத பரிசோதனை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. இப்ப இதோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த சடலம் யாரோடையது, ஒருவேளை இவங்களை கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கொலையை பண்ண கொலையாளி யாரு, அந்த கொலையாளி எதுக்காக இப்படி ஒரு கொலையை பண்ணி தூக்கி போட்டு போகணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இந்த சமயம் அந்த சடலத்தோடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுடைய உடம்புல வந்துட்டு எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. கையில, கால்ல, முகத்துல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே காயம் இருக்கு. அதுவும் போக அவங்களுடைய உடம்புல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்தி குத்துலாம் இருக்கு. இந்த பொண்ணுடைய முகம் வந்துட்டு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால முகத்தை கம்ப்ளீட்டா சதைச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய கழுத்தை பயங்கரமா இறுக்கி நெரிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய தழும்பு வச்சு தெரியுது. டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு
பார்த்தீங்கன்னா இவங்களோட கழுத்தை ஃபோர்ஸா நெரிச்சதுனால இவங்கனால மூச்சு விட முடியாம தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட சடலத்துக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இவங்களுடைய உடம்புல எந்த விதமான ட்ரக்குமே இல்லை அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இவங்க 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ளார தான் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரியாததுனால அவங்க ஸ்டேஷன்ல எதனாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே வரல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள எக்கச்சக்கமான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லிமிட்டுக்குமே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அலாட் பண்றாங்க. ரீசெண்டா இந்த கடைசி ஒரு வாரத்துல எதனாச்சும் ஒரு பொண்ணு வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா. ஏன்னா எங்களுக்கு முகம் தெரியாத ஒரு அழுகி போன ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அது ஒரு பொண்ணுடைய சடலம். அந்த பொண்ணுக்கு 25 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். அதுவும் போக அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ், அடையாளங்கள், தழும்புகள், எங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தோடைய போட்டோ எல்லாத்தையுமே நாங்க அட்டாச் பண்ணி அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி உங்க ஸ்டேஷன்ல எதனாச்சும் கம்ப்ளைண்ட் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கறாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டேஷன்லயுமே இந்த அடையாளத்தோட ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகல. இப்ப பால்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஒரு விஷயம் தோணுது. இவர் வந்துட்டு அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட போயிட்டு சொல்றாரு, சார் இது வந்துட்டு ஹைவே கிட்ட நடந்திருக்கு. அதுவும் மும்பைல இருந்து அகமதாபாத் போகக்கூடிய ஹைவே. நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அமைச்சிருக்கோம். எனக்கு என்னமோ இந்த ஹைவேல டிராவல் பண்ணி போற அந்த சமயத்துல இந்த பொண்ணை கொலை பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படின்னா மும்பை அப்புறம் அகமதாபாத் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அப்புறம் நடுவுல கனெக்ட் ஆகக்கூடிய அத்தனை ஸ்டேஷனுக்குமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஆபீசர் வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சு வைக்கிறாங்க. எதனாச்சும் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த அந்த சமயத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சார் நாங்க உங்க மெயில பார்த்தோம். நீங்க அமைச்சிருக்க டீடைல்ஸ் மாதிரி எங்க கிட்ட ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 24, 2022 மும்பை சாண்டா க்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வராங்க. அவங்க தன்னுடைய பொண்ணான கேரள வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு 28 வயசு இருக்கும். நீங்க அமைச்ச டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே தான் இவங்களோட கம்ப்ளைண்ட்லயுமே இருக்கு. சொல்ல போன போட்டோஸ்லாம் கூட நான் லைட்டா கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், ஜா லைன் எல்லாத்தையுமே பார்க்கறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய கேரளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பால்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, சார் அப்படின்னா அந்த பொண்ணுடைய அம்மா வர வைங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வர வச்சு இது அவங்க பொண்ணு தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதை உடனே கன்ஃபார்ம் பண்ணாதான் இந்த கேஸ் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மும்பை சாண்டா க்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேரளோடைய அம்மாவான கேத்ரினுக்கு கால் பண்றாங்க. அவங்களுடைய கால் வந்துட்டு கரெக்டா கனெக்ட் ஆகல. சரி எதனாச்சும் டவர் ப்ராப்ளமா கூட இருக்கலாம், நம்ம டைரக்டா அவங்களோட வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள கேரளோடைய அம்மாவான கேத்ரின் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. இவங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க. கேத்ரின் கதவை ஓபன் பண்றாங்க. அவங்க போலீஸ் ஆபீசரை பார்த்த உடனே, என்ன சார் என்னோட பொண்ணு கிடைச்சிட்டாளா, எங்க சார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான். எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த சடலம் வந்துட்டு உங்களோட பொண்ணா இல்லையா அப்படிங்கறத நீங்க பார்த்து சொல்லணும். கையோட நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருந்திருக்கு. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சார் என்னோட பொண்ணா இருக்காது, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை வந்துட்டு கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் ஆபீசரும் கண்டிப்பா அது உங்க பொண்ணா இருக்காது, இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப கேத்ரின் அப்புறம் அவங்களுக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப 2 பேர்த்தையுமே போலீஸ் ஜீப்குள்ள ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்படி இவங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்த வழி ஃபுல்லா கண்டிப்பா அது நம்ம பொண்ணா இருக்காது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டே வராங்க. இந்த ஜீப் கரெக்டா பால்கர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகுது. இப்ப இவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சடலத்தை டாக்டர்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அந்த சடலத்தை பார்த்த கேத்ரின் வந்துட்டு, இல்ல சார் இது என்னுடைய பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மொத்தமா சதிஞ்சு போய் கிடக்குது, நல்லா பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்துட்டு நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, இல்லை சார் இது என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு சத்தம் போடாமல் அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. இப்போதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், உங்கள் பொண்ணுடைய செஸ்ட்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி எதுவும் டேட்டோ போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கேத்ரின் அங்கேயே இடிஞ்சு போன மாதிரி உட்காடுறாங்க. திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அவங்களுக்கு தண்ணிலாம் கொடுத்து ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ இது உங்களுடைய பொண்ணா அப்படின்னு ஆஃபீஸர் கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பயங்கரமா அழுதுருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணான கேரல் வந்துட்டு அவளோட செஸ்ட்ல ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ குத்தி இருந்தா. அப்ப அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த சடலத்தோடைய செஸ்ட்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்குது அப்படிங்கறதுனால மட்டும் இது கேத்ரினோட பொண்ணான கேரல் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இதே மாதிரியான பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய டாட்டூஸ் வந்துட்டு பல கடைகள்ல பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேத்ரினோட பிளட் சாம்பிள் எடுத்து இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த சடலத்துடைய டிஎன்ஏ கூட வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலம் வந்துட்டு கேத்ரினோட பொண்ணோடைய தான் அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆகுது. இறந்து போனது கேத்ரினோட பொண்ணான கேரல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு கொலை அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த ஸ்டெப் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஆறுதல் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணவங்கள நாங்க கண்டுபிடிச்சே தீரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசருக்கு இந்த சடலம் யாருடையது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்றதான் தெரியணும். இப்படி போலீஸ் ஆபீசர் அவங்க அம்மா கேத்ரினை சமாதானம் படுத்தினதுக்கு அப்புறமா உங்க பொண்ணு கேரளை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு கேத்ரின் வந்துட்டு என்னோட பொண்ணு கேரல் ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேரலுக்கு 3 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்பையில இருந்தே கேரளையும் தம்பியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தனியாவே இருந்து மேனேஜ் பண்ணி தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பேர்த்தையுமே படிக்க வச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தை வந்து நான் பாத்துக்கிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல. இந்த குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட கேரல் வந்துட்டு அவளாவே கால் சென்டருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி இந்த குடும்பத்தை மேற்கொண்டு ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா. இப்ப எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அப்படி இருக்கிறப்பதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அவங்கள பார்த்து உங்களுக்கு யார் மேலச்சு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கேத்ரின் ஆமா, கடைசி 5 வருஷமா ஒரு பையன் வந்து என்னோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனோட பேர் வந்துட்டு ஜீகோ அப்படின்னும் அந்த பையனுக்கு 27 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கடைசி 2 மாசமாவே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். கேரல் ரொம்ப கவலையா இருந்தா தனியா போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நான் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அமைச்சிருவா. கடைசி சில நாளா அவ ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல. ரொம்ப டென்ஷனா இருந்தா எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டாலும் நான் ஜீகோவை மீட் பண்ண போறேன், நீ அதெல்லாம் கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்படிதான் ஜனவரி 24 எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. இப்படி நான் டாக்டரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புன கொஞ்ச நேரத்துல அவகிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அந்த கால்ல என்னோட பொண்ணு கேரல் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் வெளியில போறேன், நைட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் இதுக்கு லேட் ஆகணும் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். அதுக்குள்ளே அவ போனை கட் பண்ணிட்டான். உடனே நான் அவளுக்கு கால் கனெக்ட் பண்ணேன். ஆனா அந்த கால் வந்துட்டு அட்டன் ஆகல. அடுத்த கொஞ்ச நேரத்துல நான் கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த கால் வந்துட்டு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்தது. அந்த போன் நாட் ரீச்சபிள் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பினேன். நான் அனுப்பின மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு டபுள் டிக் காட்டுச்சு, ஆனா ப்ளூ டிக் காட்டல. இப்படியே நான் பல முறை கால் பண்ணி பார்த்தேன். அந்த போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான பயம் வந்துச்சு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற பயத்துல தான் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கேத்ரின் நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஜீகோ தான் இந்த கொலைக்கான காரணமா இருப்பான், அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பல்கர் போலீஸும் சாண்டா குரூஸ் போலீஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கேத்ரின் சொல்ற இந்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற அந்த சீகோவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் ஜீகோவுடைய போன் ரெக்கார்ட்ஸ், அவருடைய லொகேஷன், அப்புறம் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணப்ப இவர் மேல சந்தேகம் வர மாதிரி பெருசா எந்த ஒரு விஷயமே கிடைக்கல. அதனால வேற வழி இல்லாம அந்த சமயத்துல சீகோவை வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சாண்டா குரூஸ் போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா ஜீகோவை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. உனக்கு கேரள தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கேரளா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி, கேரல் காணாம போனதா சொன்ன அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் நான் இந்த இடத்துல இல்ல, நான் வெளியில இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீகோக்கு எதிரான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஜீகோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப அங்க என்னென்ன டீடைல்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பால்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் கேரளோடைய அம்மாவான கேத்ரின் வந்து வீட்டுல உட்காந்து கேரள நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப கேரளோட ரூமுக்கு போயிருக்காங்க. கேரல் யூஸ் பண்ற
அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு லெட்டரை பாக்குறாங்க. அந்த லெட்டர் இவங்க எடுத்திருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. படிச்சு பார்த்தப்ப அது கேரல் எழுதியிருக்க லெட்டர் அப்படின்னு தெரியுது. இதனால கேத்ரின் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட தராங்க. அந்த லெட்டர்ல கேரல் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை டியர் ஜீகோ, ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்றது ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இப்ப நம்மளுடைய காதலுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க எங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி சண்டை போட தயாரா இருக்கனே தவிர நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம ரெண்டு பேருக்குமே பல கனவுகள் இருக்கு. நம்ம ரெண்டு பேருமே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு பேசி வச்சிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணி இந்த லைஃபை வந்துட்டு ஹாப்பியா கொண்டு போகலாம். சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்ப சாண்டா குரூஸ் சேர்ந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஜீகா மேல பெருசா எந்த ஒரு தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல. நாங்க பார்த்த வரைக்குமே அவனுக்கு எதிரான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை பால்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பால்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டா போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால பால்கர் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஜீகாவுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஜனவரி 24 யாரை பார்க்கறதுக்காக நான் செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பினாங்க. இப்ப கேரளோடைய சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல எதனாச்சும் சிசிடிவி கேமராஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பகுதியில எந்த விதமான கேமராவுமே இல்லை. அதனால பக்கமா இந்த இடத்துல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தப்ப இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேரளோட போட்டோ வச்சு வண்டியில போறவங்களாம் யார் யார் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கொலை நடந்த அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹைவே அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ரோட்டு வழியா தான் வரணும். இப்ப எந்த டைமிங்ல இவங்க கிராஸ் பண்றாங்க, கேரல் கூட யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேரளோட போட்டோ வச்சு அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு இடம் விடாம தேடுறாங்க. அந்த வழியா போயிட்டு இருக்கக்கூடிய 2 வீலர்ல ஆரம்பிச்சு கார் வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா நோட் பண்றாங்க. இப்படி ஒரு செகண்ட் விடாம அந்த ஃபுட்டேஜை தெளிவா பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல கேரல் வந்து யாரோ ஒரு நபர் கூட பைக்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பைக் தொடர்ந்து பின்னாடி இன்னொரு பைக்குமே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கேத்ரின் கிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இதில் இருக்கிறது உங்க பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதை வாங்கி பார்த்த கேத்ரின், ஆமா சார் இது என்னோட பொண்ணு தான், சொல்ல போனா அன்னைக்கு கிளம்புறப்பாவை இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பைக்ல உட்காந்து ஓட்டிட்டு போறது யாரு அப்படின்னு கேட்டப்ப அவங்க அந்த நபருடைய முகத்தை பார்த்து, இதான் சார் நான் சொன்ன ஜீகோ அப்படின்ற அந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பைக் போயிட்டு இருக்கிறதுக்கு கரெக்டா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பைக்ல ஒரு பையன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இதை பாக்குறப்ப இந்த கொலைக்கு பைக்ல பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனுமே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர் கேரளோட போனை வந்து கம்ப்ளீட்டா ட்ராக் பண்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய மெசேஜஸ் இந்தந்த லொகேஷனுக்கெல்லாம் அவங்களோட மொபைல் சிக்னல் வந்துட்டு டிராவல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எடுக்கிறாங்க. இப்படி பார்த்தப்ப கேரளோட செல்போன் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹைவே வழியா கிராஸ் ஆகி அந்த சடலம் கிடைச்ச அந்த ஏரியாவில தான் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி இந்த ஜீகோ இந்த கொலைக்குள்ள கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா கொலை செய்யப்பட்ட இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்னாலும் 500 மீட்டர் தள்ளி இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு எந்த சமயத்தில் இவங்க கிராஸ் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் இந்த கேமராவை கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய டைமிங்ல இருந்து எத்தனை நிமிஷத்துல அந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்றத பாக்குறாங்க. மேற்கொண்டு கேரளோட செல்போன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. சிசிடிவி கேமரா படி அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுவும் போக இவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்ண அந்த டாக்டர் வந்துட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள தான் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்ப இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கிராஸ் பண்ண அந்த டைமிங் அப்புறம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட அந்த டைமிங் எல்லாமே மேட்ச் ஆகுது. இந்த விஷயங்களை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா ஜீகோவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்ச அத்தனை எவிடன்ஸுமே எடுத்து ஜீகோ கிட்ட காமிச்சு, நீ தான் கொலை பண்ண அப்படின்றதுக்கு நாங்க இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்கோம், மேற்கொண்டு இன்னுமே நிறைய ஆதாரம் வச்சிருக்கோம், நீயா ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா உன்னோட தண்டனை காலமாச்சும் குறையும், இல்ல அப்படின்னா நிலைமை வந்துட்டு இன்னுமே மோசமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். நானும் கேரளும் 2017ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன்ல நாங்க பேசிக்கிட்டதுல எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃபோன் கால்ஸ்ல நாங்க எப்பயுமே கனெக்டடா இருப்போம். நிறைய இடத்துக்கு வெளியில போயிருக்கோம். இப்படி இருந்ததுனால எனக்கு வந்துட்டு கேரள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த விஷயத்தை பத்தி நாங்க ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி டிஸ்கஸ் பண்ணப்ப இது கரெக்டா வரும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கேரளோட வீடு வந்துட்டு
வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடு தான். அவளுடைய 3வது வயசுல அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்குமே அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்படி இருந்த சமயத்தில் தான் லாக்டவுன் வந்துச்சு. அந்த லாக்டவுன்ல என்னோட வேலை வந்துட்டு போயிருச்சு. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய அப்பாவுடைய பிசினஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என்னுடைய மேரேஜ் டாபிக் வீட்டுல போக ஆரம்பிச்சது. நான் கேரள் அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப வீட்டுல இருக்க என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு கேரள் யாரு என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கேட்டாங்க. நானும் சொன்னேன். அவங்களுடைய வீட்டுல பெருசா வசதிலாம் இருக்க கிடையாது. ஆனா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. எங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி நான் பலமுறை வீட்டுல இருக்கவங்ககிட்ட கேட்டேன். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு கேரளையும் கேரளோட ஃபேமிலியும் கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ். என்னுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு வேற. உனக்கு ஒரு பணக்கார ஃபேமிலியா நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம். அவங்க ஸ்டேட்டஸ்ல ரொம்பவே நல்லா இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா உன்னோட லைஃப் வந்துட்டு செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலை வந்துட்டு பயங்கர பிஸியா இருந்தது. என்னால கேரள் கிட்ட ஒழுங்காவே பேச முடியல. இந்த சமயம் தான் எங்க வீட்டில் இருக்கவங்க எனக்கு பார்த்திருந்த அந்த பொண்ணுடைய செல்போன் நம்பர் வந்துட்டு என்கிட்ட கொடுத்து ஜஸ்ட் பேசி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானுமே வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்பவே நார்மலா தான் பேசினேன். அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி பார்த்தேன். ஒரு நாள் நேர்ல போயிட்டு அந்த பொண்ணை நாங்க பொண்ணு பார்த்தோம். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனா பேசினதுல எனக்கே தெரியாம நான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா? எனக்கே தெரியாம நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு லவ் பண்றவங்க சொல்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்ட். ஏன்னா அது அப்படிதான் நடக்கும். ஆனா ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு எனக்கே தெரியாம நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு மூவானே ஆகாம சொல்றது வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இவர் வந்துட்டு கேரள் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. கேரள் வந்துட்டு சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கல்யாண டாபிக் வர அந்த சமயத்திலாம் இவன் அந்த டாபிக்கே வந்துட்டு டைவர்ட் பண்ணிடுவான். இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் கேரளுக்கு இவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு வந்திருக்கு. இவன் இதுக்கு மேல நான் லைஃப்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கேரள் வந்துட்டு இதை விடுற மாதிரி இல்ல. நம்ம எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி எப்படிலாம் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னென்னலாம் சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஜோகோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுலயும் ஒரு கட்டத்துலலாம் ஜோகோ வந்துட்டு நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு ஒரு பையன் கிடைப்பான், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னே சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறமும் கேரளுக்கு வெளியில வர மனசு இல்ல. திரும்ப திரும்ப பல முறை செல்போன் கால்ஸ்ல பேசியிருக்காங்க. எக்கச்சக்கமான மெசேஜஸ் அமைச்சிருக்காங்க. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ்லாம் அமைச்சு அந்த பழைய மெமரிஸை பத்திலாம் பேசியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஜோகோ வந்துட்டு என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளோட தொல்லை வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா கேரள் வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா என்னுடைய கல்யாணம் வந்துட்டு நடக்காது. அதனால இதுக்கு ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ஜோகோ வந்துட்டு கேரள் கிட்ட ரொம்பவே நார்மலா பேசுற மாதிரி பழைய மாதிரி பேசியிருக்கான். இது கேரளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பயாச்சும் நீ என்கிட்ட நார்மலா பேசுறியே, நீ இந்த மாதிரி நார்மலா பேசிய ரொம்ப நாள் ஆகுது, இப்ப இவன் மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு, அதனாலதான் நான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன், நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாமா அப்படின்னு கேட்கிறான். இவன் கேட்டது வந்துட்டு ஜனவரி 23 ஜனவரி 24 வந்துட்டு 2 பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. கேரள் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ரெடியா இருக்காங்க. ஜோகோ வந்து 2 வீலர்ல வந்திருக்கான். இவங்களை பின்னாடி ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவனுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு 2 வீலர்ல இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். இந்த வண்டி மும்பை டு அகமதாபாத் ஹைவே பிடிக்குது. உடனே கேரள் நம்ம இதுக்காக இந்த ரோட்ல போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, தெரியல, எனக்கு ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுவும் போக இங்க நான் ஒரு இடம் வச்சிருக்கேன். வழக்கமா நம்ம போற இடங்களுக்கு போனா பழைய மெமரிஸ் தான் இருக்கும், நம்ம புதுசா ஒரு மெமரி வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டுருக்கான். இப்ப போற அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியாம கேரள் ரொம்ப சந்தோஷமா இவங்க கூட வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டி கரெக்டா ஒரு இடத்துல போயிட்டு நிக்குது. இறங்கின உடனே உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இதுக்கு கேரள் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் பயங்கர கோவமா மரியாதை என்னோட வாழ்க்கையை விட்டு நீ வெளியில போ அப்படின்ற மாதிரி கத்திருக்கான். கேரள் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம நின்று இருக்காங்க. அப்ப ஜோகோ வந்துட்டு ஒன்ன விட்டா நீ அமைதியா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சு பயங்கரமா நெரிச்சிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு இவன் நெரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க வந்துட்டு துடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க சாகுற மாதிரி தெரியல. இப்பதான் வண்டியில பின்னாடி வந்து நின்று ஸ்டாண்ட போட்ட இவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வண்டிக்குள்ள வச்சிருக்க அந்த கத்தி எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறான். இப்ப அந்த கத்தியை வாங்கின ஜோகோ வந்துட்டு கேரள சர மாதிரியா குத்தி இருக்கான். அது 1-2 இடத்துல கிடையாது, எக்கச்சக்கமான இடத்துல குத்தி இருக்கான். இதுல கேரள் வந்துட்டு இறந்து போறாங்க.
இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசிச்சிருக்கானுங்க. இந்த சடலம் அப்படியே வெளியில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த முகத்தை பார்த்தே வந்துட்டு இது யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவளுடைய முகத்தை வந்துட்டு செதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்துட்டு வந்து கேரளுடைய முகத்துல வச்சு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷமா லவ் பண்ண ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கறதுக்கு இவன் எத்தனை தடவை போயிருப்பான். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடுச்சு. அங்க இருக்கிற கல் எடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபருடைய அந்த முகத்தை வந்துட்டு செதைச்சிருக்கான். இதே நான் 2வது டைம் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால ஒரு செகண்ட் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இத்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் அது லவ்வா கன்வெர்ட் ஆகி அப்புறம் 3 வருஷம் சீரியஸா லவ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே பயங்கர ஷாக். ஆனா இது ஒரு பக்காவான ப்ரீ பிளான்ட் மர்டர். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமாவே இந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்துட்டு வரும். இதுல ஜோகோவுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு அந்த பொண்ணை பிடிக்க கிடையாது, நீ வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அது உனக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க அவங்களோட பசங்க வந்துட்டு செட்டில் ஆகணும், பொண்ணுங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல ஜோகோ வந்துட்டு இந்த லெவல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இருக்க கிடையாது அப்படின்னு தோணுது. கேரளை பத்தி ஜோகோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது. உண்மையாலுமே லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்று இருந்திருக்கலாம். ஆனா இது இந்த கேஸ்ல ஜோகோ பண்ணல. அப்படின்னா அவன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஃபுல்ஃபில்லா இல்ல, இதோட ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கான். நான் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கலாம், அவங்க ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து இதுக்கு மேல இது ஒர்க் ஆகாது விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பிடிச்சி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அந்த சமயம் நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால அது இன்னுமே வந்து விலகி தான் போகும். ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம அப்படிலாம் இருந்தோம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேசினா கண்டிப்பா அவங்க வரப்போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்து தான் பிரியணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்க திரும்ப திரும்ப போக போக அது இன்னுமே விலகி தான் போகும். இப்படி ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கூட திரும்பி சேர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தான் அவங்களோட மைண்ட்ல இருக்கும். ஆனா நீயே யோசிச்சு டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா அந்த நபருக்கு உங்களை பத்தின மற்ற விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். அதனால மிஸ் பண்ண ஆரம்பிச்சு கூட திருப்பி வந்து இது சேரலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரேக்கப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்களுக்கு செட் ஆகும். ஆனா உங்களுடைய பார்ட்னர் இந்த கேஸ்ல வர மாதிரி எனக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை நோக்கி போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலோ, இல்ல எனக்கு வேற ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பையன் கூட தான் இனிமேட்டு வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. அந்த லவ் வந்துட்டு அங்கேயே எண்ட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு பெரிய கும்பிடா போட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன் நான் சொல்றேன்னா அடுத்தவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும். அடுத்தவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, என்னோட பார்ட்னர் கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்காம உங்களுக்கு நீங்களே கஷ்டம் கொடுத்துக்கிறீங்க. எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க. தயவு செஞ்சு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு வந்து பெட்டரான லைஃப் கிடைச்சிருக்கு, எனக்கு அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. விலகிருங்க, நீங்க உங்களை கேர் பண்ற வழியை பாருங்க. ஆனா இப்போ இந்த மொமெண்ட்ல இருக்கவங்க வந்துட்டு இந்த அட்வைஸை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட மனசு அப்படி, மத்தவங்க அப்படி இருப்பாங்க, ஆனா நான் லவ் பண்ற அந்த பர்சன் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற மாதிரியான சஃபர் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க, யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வழக்கமா சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். இப்போ கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னதான் சூப்பரா மாஸ்டர் பிளான் போட்டிருந்தாலும் அதுதான் அவங்களுடைய முதல் கொலை 2வது கொலை அப்படின்றதுனால பயங்கரமான பிளான்லாம் வந்துட்டு ஒன்றும் போட்டுற போறது கிடையாது. ஏன்னா இந்த கொலைகாரம் போடுற மாதிரியான எக்கச்சக்கமான பிளானை ஏற்கனவே தினம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட ஸ்டேஷன்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல பெருசா அன்சால்வ்டு மிஸ்ட்ரி அப்படின்லாம் இருந்தது. ஒரு தொடர் கொலையாளி வந்து கொலை பண்ணா அப்படி இப்படின்லாம் இருந்தது. அந்த தொடர் கொலையாளியும் ரேண்டமான ஒரு பர்சனை பார்த்து கொலை பண்ணியிருப்பான். அந்த சமயத்துல கேமரா, செல்போன் டவர் சிக்னல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது, டிஎன்ஏ வளர்ந்துருக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆயிரக்கணக்கான கொலை கேசஸ்ல என்னென்ன நடந்திருக்கு, எப்படி எப்படிலாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர ஸ்மார்ட்டா திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஊருப்பட்ட டெக்னாலஜி இருக்கு, ஊருப்பட்ட டெஸ்ட் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா எப்போ இருந்தாலும் கொலைகாரம் வந்துட்டு மாட்டிப்பான். அதுலயும் கூட இருக்கவங்களே தெரிஞ்சவங்களே கொலை பண்ணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க ஸ்டார்டிங்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்லேயே மாட்டிப்பானுங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு கொலை பண்ணா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதும் தெரியும், அதனால நம்ம ஜெயிலுக்கு போவோம் அப்படின்றதும் தெரியும். தெரிஞ்சு எதுக்காக இந்த கொலையை பண்றானுங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அவன் தான் வந்து அறிவு இல்லாம இந்த மாதிரியான ஒரு பிளானை சொன்னான் அப்படின்னா இதெல்லாம் தப்புடா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, லைஃபே வந்துட்டு போயிடும், லைஃபை விட்டுறாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணும். ஆனா அதை விட்டுட்டு நீ போட்ட பிளான் தாண்டா கரெக்ட், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த
இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள வருது. நான் என்ன கேக்குறேன், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியணும். அவன் எது பண்ணாலும் சரி நான் அவன் கூட தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டோட லைஃபே அவன் கண்ணு முன்னாடி உருப்படாம போது அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு நானும் அவன் கூட தான் உருப்படாம போவேன் அப்படின்னு சொல்லி அவனோட லைஃபையுமே சேர்த்து எடுத்துக்கிறானுங்க. எனக்கு இந்த கேஸை படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்தது வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் தான். பல இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கூடயே போகும். இப்படி பண்ற தப்பு எல்லாத்துக்குமே துணை போயிட்டு அவங்களோட நட்பை வந்துட்டு அப்படியே வெளிக்காட்டி கடைசியில மாட்டி ஜெயிலுக்குள்ள உட்காந்து இவங்க முஸ்தபா சாங் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நண்பன் கொலை பண்ண போனாலும் சரி அவன் கூட சேர்ந்து நானும் போவேன், அதான் நட்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. லவ்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, தேவையில்லாத வேலை பார்த்து லைஃபை கெடுத்துக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.